ஹே guys, நான் ஷம்க். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் அந்த விஷயத்துக்கும் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயமும் தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. நான் என்னன்ற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம். 23 டிசம்பர் 23 சாயங்காலம் போல் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்கூலில் ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஒரு 19-year-old ஸ்டூடெண்ட்டை ஹராஸ் பண்ணி 2 பேர் ஹராஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க மேல் ஃப்ரெண்டுக்குள்ளே இருக்கும்போது. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பூகம்பம் மாதிரி வெடிச்சிட்ருக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. அது ஏன் பூகம்பமாக வெடிக்குதுன்னு கேளுங்களேன். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே அந்த குற்றவாளியை ஒரு கட்சி கூட லிங்க் பண்ணி இந்த கட்சிக்காரன் தான் இப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமோ சரி, அதுவே வேறு பார்ட்டிஸ் எல்லாம் இந்த கட்சிக்காரங்க கூட இருக்க லீடர்ஸ்க்கும் இருக்க சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களாக தான் அந்த கேஸ் போயிட்டுருக்கே தவிர அந்த விக்டிமுக்கான கரெக்டான நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே இங்கே பேசுகிறதே இல்லை. அப்படி அங்கிட்டு போனீங்கன்னா தெலுங்கானா சைடு, ஆந்திரா சைடு இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெண்மணி அந்த படத்தை பார்க்க போய் அந்த கூட்டத்தில் நசுங்கி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது ரேவந்த் ரெட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அது ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸாக மாறிடுச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய சினி பீப்புளெலாம் அவரை போய் பார்த்தாங்க. அவர் ஒரு மாதிரி கேள்வி கேட்டிருந்தார். ஒரு 4 மணி நேரம் ஜெயிலில் இருந்திருப்பாரா, அதுக்கே இவ்வளோ பில்டப்பு, ஏதாவது அடித்தோமா இல்லை உடதாச்சோமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை அவங்க சட்டமன்றத்தில் வச்சுருந்தாரு. அந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே நடந்த மாதிரியே விக்டிம்க்கு நடந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு ஏன் இது நடந்துச்சு அப்படின்றத தாண்டி அந்த விஷயம் நடந்துச்சுல்ல, அதை வச்சு இங்கே பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நிறைய காம்பன்சேஷன் கொடுத்தாங்களே, அந்த காம்பன்சேஷனுக்குலாம் இது ஈடாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு வாதமாக இருக்கட்டும். இல்லை இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சினி பீப்புளுக்கு மட்டும்தான் இது இந்த மாதிரி கும்பலாக வருமா, பொலிட்டிஷியனுக்கு கும்பல் வருது, அப்போல்லாம் யாருமே எதுவும் பேச பார்க்குறாங்களே, அப்போல்லாம் நிறைய பேர் இறந்து போகிறாங்களே அப்படின்ற மாதிரி வாதமாக இருக்கட்டும். அது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் விஷயத்தில் என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பீப்புள் தான் அவேராக இருக்கணும். ஸோ சினி பீப்புளை அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ இதாக பார்க்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் அப்படி தான் ஃபஸ்ட்டு நாளே நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி எந்த அவசியமும் இல்லை. ஸோ இது பீப்புளுக்கான ஒரு அவேர்னஸாக எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பீப்புளெலாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த சைடு வந்தோன்னா இதை பாலிட்டிக்ஸாக மாற்றிட்டு இருக்காங்களே தமிழ்நாட்டில். ஸோ இந்த விஷயத்த பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்று தான் இந்த விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேற்று தான் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ நான் ட்விட்டர் சைடு இதை பற்றி ஏதாவது தெரியுதுமா அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு போனேன். அப்போ நம்ம தமிழர்கள் இருக்காங்களே, தமிழ் பீப்புள்ஸ், தமிழர்கள்னு கெத்தாக சொல்லிக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 2 ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்னென்னா காலமானார் விஜய், காலமானார் அஜித் அப்படின்ற மாதிரி 2 ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு 3 வயசு குழந்தை ஆழ்துளை கிணற்று விழுந்து இன்னும் காப்பாற்ற முடியாமல் இருக்கிறாங்க. இதுவே இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்தோட்டி எனக்கு என்னடா இது இப்படி போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ காலங்காலமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். குரல்கள்லாம் அப்பப்போ அந்த டைமுக்கு மட்டும் ஒரு இன்சிடெண்ட்னா அந்த டைமுக்கு மட்டும் நம்மளால் குரலை எழுப்பிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளால் பண்ணவும் முடியுது கரெக்டாக. ஸோ இப்போ நடந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பாலிட்டிக்ஸாக மாறிடுச்சு. இது அந்த விக்டிம்க்கான ஒரு நியாயத்தை, அதாவது அந்த விமனை பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்க போல்டாக இந்த நிறைய விஷயங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸோ அவங்களுக்கான நியாயம் கிடச்சி ஆகணும். அதுக்காக யாராக இருந்தாலும் குரல் கொடுக்குறது தப்பே இல்லை. அது எந்த கட்சிக்காரன், அந்த கட்சிக்காரன், அந்த ரிலீஜன், இந்த ரிலீஜன், அவன் இவன், அதெல்லாம் யாருமே அதை குறை சொல்லவும் இல்லை. அதை வச்சு இங்கே யாரும் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் எல்லாருமே கேட்டுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கான நியாயம் கிடச்சாகணும். ஸோ நம்ம ஏன் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ட்வீட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ நேற்று கிறிஸ்மஸில். ஸோ அந்த ட்வீட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜனை தாக்கியோ நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸை நிறைய பேர் தாக்கி பேசியிருந்தாங்க. ஸோ நிறைய ட்வீட்ஸ் நீங்கள் போனால் கூட நிறைய பார்க்கலாம். ஸோ ஹேட்டு தான் பரவிட்டு இருக்கு. நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இவங்க தான், நம்ம இந்த லாங்குவேஜ்காரங்க, இந்த ரிலீஜன்காரங்க, நம்ம இவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி விஷயம் நடந்தால் மட்டும்தான் இதுக்கு மட்டும் தான் நம்ம குரல் கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பீப்புளோட மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் இந்த குற்றங்களும் நடக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி
பாலிட்டிக்ஸாக மாற்றி அந்த டாப்பிக்கே வேறு சைட் டிவியேட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏன்னா யார் வேணாலும் என்ன ஒரு குற்றத்துக்கு வேணாலும் குரல் கேட்கலாம், குரல் எழுப்பலாம், இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அதுக்கு நியாயமும் கிடைச்சே ஆகணும். பட் ஸோ அதை வந்து அந்த ஒரு விஷயத்த சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட சுய லாபத்துக்காக பாலிட்டிக்ஸ் ஆக்காதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.